போன வீடியோவில் நம்ம அழகீட்டு வாய்ப்பாடில் எப்படி நேரசை பிரிக்கிறது நிறையசை பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நீங்கள் வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயால் பாடக்கூடிய பாடல் தான் வாய்ப்பாடு அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது இப்போ ஈரசையாக 2 அசை மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ 2 அசை மட்டும் இருக்குது, அதுதான் நம்ம ஈரசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது என்னென்ன இருக்குது அப்படின்னா தேமா இருக்குது, தே மா, புலி மா, கரு விலம், கூ விலம் அப்படின்னு 4 இருக்குது. அது 2 அசை மட்டும் இருந்துச்சுன்னா. இப்போ இதை ரொம்ப எளிமையாக ஏன் பிரித்து எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனா, இப்போ தே என்பது நெடில் தனியாக வரலாம், மா என்பதும் நெடில் தனியாக வரலாம். நெடில் தனியாக வந்தாலும் அது நேர் தான் இல்லைங்களா. நெடில் தனியாக வந்தாலும் நேர் தான். அப்போ நேர்னு வந்தால் தேமா. இப்போ தேமாங்கிற அந்த வாய்ப்பாடிலேயே நேர் தான் வருது. அதுக்கடுத்து புலி, பூ, லி 2 குறில் தனியாக வரலாம். 2 குறில் ஒன்றா வந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறையசை. ஒரு நெடில் தனியாக வரலாம், அது நேரசை. அப்போது நிறைநேர்னு வந்தால் புலிமா. அப்போ அந்த புலிமா என்கிற அந்த வாய்ப்பாடிலேயே நிறைநேர் அசை தான் இருக்குது. அவ்வளோ கருவிலத்தை பாருங்கள், 2 குறில் கா ரு 2 குறில் 2 குறில் ஒன்றா வந்தால் அது நிறை, உங்களுக்கு தெரியும். 2 குறிலோட வில ஒற்று வந்தாலும் நிறை தான். 2 குறிலோட ஒற்று வந்தாலும் நிறை தான். அப்போ நிறைனா கருவிலம். அப்போ அந்த கருவிலம்ங்கிற அந்த வாய்ப்பாடிலே நிறைங்கிற வாயு அசை தான் இருக்குது. அடுத்து கூ என்பது நெடில், வி என்பது குறில். இப்போ தான் நம்ம கவனிச்சுக்கணும், நெடில் முன்னாடி குறில் பின்னாடி வந்துச்சுன்னா நெடில் தனியாக பிரிச்சிடணும்னு சொல்லிட்டேன். அதே குறில் முன்னாடி நெடில் பின்னாடி வந்துச்சுன்னா குறிலும் நெடிலும் தனியாக பிரிஞ்சு நிறைன்னு வரும். இப்போ நெடில் முன்னாடி வந்திருக்கனால தனியாக வந்ததுனால அது நேர். 2 குறில் வி ல ஒற்றோட வந்திருக்குது. அப்போ 2 குறில் ஒற்றோட வந்தாலும் நிறை தான். அப்போ நிறை. அப்போ நிறைன்னு வந்தால் கூவிலம். அப்போது நேர்னு வந்தால் தேமா, நிறைநேர்னு வந்தால் புலிமா, நிறைன்னு வந்தால் கருவிலம், நிறைன்னு வந்தால் கூவிலம். இது 2 அசை, அதாவது இரசி வாய்ப்பாடு. 3 அசை வாய்ப்பாடு அப்படின்னா ரொம்ப எளிமை தான். இதே தான் இறுதியில் நேர் வந்தால் காய் சேர்க்க போகிறீங்க. இந்த ஈரசை வாய்ப்பாடிலேயே இறுதி அசை நேர் வந்தால் எப்படி சேர்க்கணும், அதை காயின்னு சேர்க்கணும், அவ்வளோதான். உதாரணமாக நேர் தேமாங்காய், நேர் புளிமாங்காய், நேர் கருவிலங்காய், நேர் கூவிலங்காய். ஈரசையினுடைய இறுதியில் நேர் வந்தால் காய் சேர்க்கணும். இறுதி ஆசையில் நிறை வந்தால் கனி சேர்க்கணும். நிறை வந்தால் கனி சேர்க்கணும். ஏன்னா கனிங்கிறது 2 குறில் ஒன்றா சேர்ந்தால் நிறை. காய்ங்கிறது ஒரு நெடில் புள்ளி வச்சு எடுத்துகிட்டு வந்தால் நேர். அப்போது இந்த நேர்னு வந்தால் எல்லாத்துலேயும், இப்போ இந்த ஈரசை சீரில் இறுதியில் நேரசை வந்தால் காய் சேர்த்துங்க, நிறையசை வந்துச்சுன்னா கனி சேர்த்துங்க. இந்த கனிங்கிறது இந்த காய் சீரோட நம்ம வெண்பாவுடைய இலக்கணம் முடிஞ்சிடும். கனிங்கிறது அடுத்த பாவில் வரும். அதனால இது தெரிஞ்சிங்க இல்லைங்களா. அது 8 வகையாக வரும். ஈரசை சீருனா 4 வகை, மூவசை சீருனா 8 வகை வரும்.
நாலசை சீர் அப்படிங்கிறது 16 வகை வரும். அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சிங்க, இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 3வது அசையில் நேர் வந்தால் இதோட காய் சேர்த்துங்க, அதுவே நமக்கு போதுமானது. 3வது அசையில் வந்து நிறை வந்தால் கனி சேர்த்துங்க. இப்போ நேர் நேர் நிறை வந்தால் தேமாங்கனி, நிறை வந்தால் புளிமாங்கனி, நிறைனா கருவிலங்கனி, நிறைனா கூவிலங்கனி அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதை போல் எளிமையான விஷயத்தை நம்ம சொல்லுவதற்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா அது நமக்கு உதவியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலாம் டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஷேர் மூலமாக வராதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டிற்கு, உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுக்கு சந்தேகம் வருகிற போது அதை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.